அதாவது ஒரு வேர்ல்டு கப்பும் தோத்துட்டு இவனை சேர்த்துருக்கலாமா அவனை சேர்த்துருக்கலாமான்னு இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசி கிடக்கிறதுக்கு இந்த ஆர்டிக் பாண்டியா இந்த நடுவில் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து இன்னும் பெரிய ஃபார்ம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, அடிக்காத போயிடுறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ருத்ராஜ் வந்து தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. செஞ்சுரி மிஸ் போன மேட்ச் 98, அது மாதிரி செஞ்சுரி 50 ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. ஆனால் அவர் தூக்கி உள்ள போட மாட்டேங்கிறீங்க, போட்டுறீங்க. யாருன்னா நடுவில் 9 பிளேயர் 2 பேர் போட்டு நம்மளுக்கு கப்பே வரலன்றீங்க. பிசிசியும் சரியில்லை, இங்கே செலக்ட் பண்ணுற பிளேயரும் சரியில்லை, எல்லாம் காசை பார்த்து செலக்ட் பண்ணுறீங்களா? இல்லை 9 அந்த ஆர்டிக் பாண்டியா சொன்னார் பாருங்க, ஆர்டிக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து எப்போ தோக்கலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆர்டிக் பாண்டியா போவானான்னு தான் இப்போ எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனும் பார்க்குறாங்க. அவனை தூக்கி வைஸ் கேப்டனாக போட்டு கப்புன்னா எங்கே கப்பு வரும்? நம்மளுக்கு ஒன்றும் வராது. பவுலிங்கில் மெயினாக நட்ராஜன் இல்லை, சிராஜ் போடுறீங்க. 4 ஓவருக்கு 50 ரன் கொடுக்குறான், 4 ஓவருக்கு 60 ரன் கொடுக்குறான். அவனை போட்டு நட்ராஜன் வந்து ஒரு நல்ல விக்கெட் எடுக்கிறாப்புல, நல்லா சூப்பராக போடுறாரு. ஆனால் அவரை சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எங்கே